அந்த நடிகையுடைய அதிகமான உறவுல இருந்ததன் காரணமா தான் அவரு இப்போ நான் சொல்ற எதுவுமே கேட்காம ஒட்டுமொத்தமா பிரிஞ்சு போயிட்டாரு. ஸோ அவரை நான் இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிபிரகாஷ் மனைவி சைந்தவி ரொம்பவுமே கண் கலங்கி பேசியிருக்காங்க. இணையத்துல இப்போ அதிகமா பகிரப்படக்கூடிய விஷயம், பேசப்படக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பா அது ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவியுடைய விவாகரத்து விஷயம் தாங்க. ஒட்டுமொத்தமா இவங்களுடைய பத்தின செய்திகள் தான் இணையத்தை இப்போ ஆக்கிரமிச்சிருக்கு. அந்த அளவுக்கு இவங்களை பத்தின விஷயங்கள் இணையத்துல காட்டுத்தீ போல பரவிட்டு இருக்கு. ஸோ சைந்தவி, ஜிவி பிரகாஷ் ரெண்டு பேருமே பள்ளி பருவத்துல இருந்து மிகப்பெரிய நண்பர்கள். இவருடைய நட்பு அப்படிங்கிறது அடுத்தது காதலா மாறுனுச்சு. காதலுக்கு பிறகு அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணத்துக்கு பிறகு அவங்களுக்கு நீண்ட வருடங்கள் சொல்லப்போனா 7 வருடம் கழித்து ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. இப்படி அந்த பெண் குழந்தைக்கு 4 வயசாக போகுது. வாழ்க்கையுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய இவங்க இருவரும் யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு திடீர்னு நாங்க டிவோர்ஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சாங்க. இது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்துனது. ஸோ வாழ்க்கையில இப்பதான் மிக முக்கியமான கட்டம். திருமணத்துக்கு பிறகு குழந்தையை நல்லா வளர்க்கணும், அதன் பிறகு அதை நல்லா படிக்க வைக்கணும், அதை திருமணம் பண்ணி கொடுக்கணும். இப்படிதான் தன்னுடைய மிக முக்கியமான சிந்தனை அப்படிங்கிறது போகணுமே தவிர அதை விட்டுட்டு தனக்குள்ள பிரச்சனை இருக்கு, நம்மளால தீர்த்துக்க முடியாது, நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது கண்டிப்பா முட்டாள்தனமான விஷயம் தான். அப்படியாப்பட்ட முட்டாள்தனத்தை தான் இப்போ ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி எடுத்திருக்காங்க. ஆனா முதல்ல விவாகரத்தை பத்தி பேசினது சைந்தவி தானா, அதாவது தன்னால இனிமே உன் கூட சேர்ந்து வாழ முடியாது, நாங்க பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சைந்தவி தான் முடிவு எடுத்திருக்காங்க. ஆனா இந்த முடிவுக்கு ஜிவி பிரகாஷ் சம்மதம் தெரிவிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சைந்தவி எதிர்பார்க்கவே இல்லையா. ஸோ ஜிவி பிரகாஷ் ரீசன்ட் டைமிங்ல சைந்தவி கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றது கிடையாது, அவங்க கூட பேசுறது கிடையாது, வீட்டுக்கு அதிகம் வரது கிடையாது. கேட்டால் சினிமா ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி ரொம்பவுமே வந்து பார்த்தோன்னா சைந்தவியை கண்டுக்காமல் அலக்கடிச்சிருக்காரு ஜி பிரகாஷ் அவர்கள். அதற்கு மிக முக்கியமான காரணமாக சைந்தவி சொல்லோட விஷயம் அப்படிங்கிறது, அவர் ஒரு பாடகராக இசையமைப்பாளராக இருக்கும்போது இந்த அளவுக்கு பிஸியாக இருந்தது கிடையாது. ஆனால் என்னதான் வருஷத்துக்கு 10 படங்கள் இசையமைச்சாலும் கூட எங்கள் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அவருக்கு இதுக்கு முன்னாடியும் வேலை அதிகமாக இருந்துச்சு, ஆனால் அப்போலாம் எங்களை விட்டு கொடுத்ததே கிடையாது. அவர் எப்போ நடிகராக மாறினாரோ, எப்போ ஒரு சில நடிகை கூட அவர் நெருக்கமாக பழக ஆரம்பித்தாரோ அப்போ தான் அவருடைய ஆட்டிடியூட், அவருடைய விஷயங்கள் எல்லாமே மாற ஆரம்பிச்சது. அதற்கு பிறகு ஜி பிரகாஷ் நாங்கள் இப்படி பார்க்கவே முடியல. ஸோ எப்போதுமே யார்கிட்டயாவது ஃபோனில் பேசிகிட்டே இருக்காரு, இல்லைனா வெளில கிளம்பி போகிறாரு, வீட்டில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது. இதனால் நான் அவர்கிட்ட நார்மலாக சண்டை போட்டேன். அதன் பிறகு அவர் கண்டுக்கவே இல்லை. சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பிரிஞ்சு போயிட்டோம் அப்படிங்கிற ஏக்கத்தில் வந்து பேசுவார்னு நினச்சேன். அப்படி தான் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்தேன், அப்படியும் அவர் என்னை கண்டுக்கவே இல்லை. அதனால தான் நான் சொன்னேன், நம்மளால் இனிமேல் சேர்ந்து வாழ முடியாது, நீ வேலைன்னு போயிடுற, என்னால் இனிமேல் உங்க கூட சேர்ந்து வாழ முடியாது, நான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சும்மா சொன்னேன். ஆனால் அதற்கு உடனே அவர் சம்மதம் தெரிவிச்சிட்டாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவருடைய மனசில் நாங்கள் இல்லை, அவர் எப்போவே எங்களை தூக்கி அனுப்பிச்சிட்டாரு அப்படிங்கிறது புரியுது. நான் பார்த்த ஜி பிரகாஷ் இவர் கிடையாது. ஸோ நான் பார்த்த ஜி பிரகாஷ் வேறு மாதிரி இருந்தார். ஆனால் ஜி பிரகாஷ் இப்போதைக்கு நடிகையுடைய நெருக்கத்தினால வேறு மாதிரி மாறிட்டார். அதனால் இனிமேல் நான் சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு கட்டத்தை நான் வந்துட்டேன். ஜிவி பிரகாஷ் எனக்கு முன்னாடியே வந்துட்டார் போலக்கு. அவர் நான் எப்போ நினச்சிருந்துருக்காரு, நான் டிவோர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ இனிமேல் நாங்கள் சேர்ந்து வாழ்றதுல அர்த்தமே கிடையாது, எங்களுடைய ரசிகர்கள் எல்லாருமே தவறாக நினச்சிக்கலாம், நான் தான் வேணும்னு சொல்லி அவரை டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் இப்படி அப்போ நம்ம கூட வாழ்றதுக்கு நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கூட சும்மாவே இருந்துடலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சைந்தவி ஜிவி பிரகாஷ் பற்றின விஷயங்கள் பற்றியும் விவாகரத்துக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் இப்போது ரொம்பவுமே கண் கலங்கி பேசியிருக்காங்க.